செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 11ஆம் வகுப்புக்கு தேவையான காமர்ஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி மார்க் ஈஸியாக எடுக்கிறது A to Z எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செல்லக்குட்டீஸ் கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து 90 மதிப்பெண்கள் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண்கள். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், தமிழ் மீடியமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒன்று தான். அண்ட் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வணிகவியலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 3 அப்படி வந்து பார்ட்பட்டாக போகும். அதில் பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு 20 ஒரு மதிப்பெண்கள் வினா. ஓகேங்களா? 20 ஒரு மதிப்பெண்கள் வினா புக் பேக் கொஷின்ஸும் வரலாம். 1-2 வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ், அதாவது ஒரு மதிப்பெண்கள் வினா 1 மார்க் முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் தான். ஓகேங்களா? 7 கொஷின் எழுதிட்டு ஒரு கம்பல்சரி கொஷின் எழுத சொல்லுவாங்க. அதாவது 7 வினாக்களுக்கு விடையடிச்சுட்டு 30வது கொஷின், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் இருக்கும். இந்த கொஷின் பேப்பரில் 30வது கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸில் எந்த கொஷின் கம்பல்சரி கேட்குறாங்களோ அந்த கொஷினை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணியே தான் ஆகணும். அதை விட்டுற போகிறீங்க, அதுதான் வந்து முக்கியமானது. நீங்கள் அது இல்லாமல் 6 கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கணும். ஓகேங்களா? அது வந்து 2 மார்க் வந்து முடிச்சிட்டிங்களா? 2 மார்க் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பகுதி 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், அவற்றில் வினா எண் 40ற்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? இது வந்து 3 மார்க்கு. 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஷின் எழுதுறோம். 7 கொஷினில் நீங்கள் வந்து 6 கொஷின் நீங்களாக வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இவங்களாம் ஒரு கொஷின் சொல்லியிருக்காங்க, 40வது கொஷின் கம்பல்சரி கொஷின். அந்த கொஷினை நீங்கள் எழுதி தான் ஆகணும். உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியலனாலும் அதை எழுதணும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? அது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 4, அதாவது பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும் 5 மார்க். இதில் வந்து 7 கொஷின் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 7 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 41வது கொஷின்னா ஆ அல்லது ஆ, இது ரெண்டுத்தில் ஒரு கொஷின் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுமோ அதை எழுதலாம். அதாவது A or B. இந்த கொஷினில் உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுமோ ஆப்ஷனை போட்டு கொஷின் நம்பரை போட்டு கரெக்டாக எழுதுங்க. கொஷின் நம்பரை மாற்றி போட்டாலோ கொஷின் நம்பரே போடலனாலும் ஆப்ஷனும் போடலனாலும் மார்க் வராது. ஸோ நீங்கள் கரெக்டாக எதையும் பிரயோஜனம் இல்லை. அதனால் கரெக்டாக பண்ணுங்கள் எல்லாத்தையும். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக நீட்டாக ப்ரெசன்டேஷனை கொடுங்க. நல்லா வந்து தெளிவாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங்கில் பக்காவாக கொடுத்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு அப்படியே டக்குன்னு மார்க் போட்டுனே வரணும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் குறைக்காத அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு பேப்பரை நம்ம எந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, கொஷின் தெரிஞ்சாலும் தெரியலாலும் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஷின் எழுதுங்க. தெரியாத கொஷின் 1-2 வந்து விடாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கூட எழுதுங்க. பேஜஸை ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க. சும்மா மட்டும் விட்டு வராதிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அதை வந்து மனதில் வைத்து செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக படிச்சுட்டு எக்ஸாமை நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். எல்லாருமே வந்து வெற்றி அடைவீங்க. அண்ட் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெலகிராம் குரூப்பில் போடுறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் இன்னும் வேணுனாலும் நான் குரூப்பில் போடுறேன். டெலகிராம் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.